மண்டப பணி முழுவதுமாக முடிந்த பிறகு அதை பார்த்துக் கொள்கிறேன். முழுவதுமாக கட்டி முடிக்க முடியாத நிலை எசமான். ஏன், யாராவது தடங்கல் செய்கிறார்களா? இல்லை இல்லை, யாருடைய தலையீடும் இதில் அறவே இல்லை. நம் பக்கத்தில் தான் நிதி பற்றாக்குறை. கீனாத்தூரில் உள்ள நிலத்தை விற்றதில் முழு தொகையும் வந்துவிட்டதல்லவா? இல்லை, வாங்கியவர் தொகையில் பாக்கி வைத்திருக்கிறாரா? அவர் முழு தொகையும் கொடுத்து விட்டார். ஆனாலும் நிதி பற்றாதோ என்று எனக்கு தோன்றுகிறது. இல்லையே, மண்டபம் கட்டுவதற்கு முன்பே அதற்கு எவ்வளவு செலவாகும் என்று மண்டபத்தை வடிவமைத்துள்ள தங்களிடம் விவாதித்து அதற்கு நிலத்தை விற்றால் போதுமான பணம் கிடைக்கும் என்று நீங்கள் திருப்தி அடைந்த பின்னர் தானே அந்த நிலத்தை நாங்கள் விற்றோம். ஆம் எசமான், தாங்கள் கூறுவது முற்றிலும் சரியே. ஆனால் எதிர்பாராத மழையினால் கட்டுமான பொருட்களின் விலை கூடிவிட்டது. பணியாட்களும் தொடர்ந்து வராததால் நான் கூறிய நாட்களை விட மண்டபம் முடிக்க அதிக நாட்கள் தேவைப்படும் போல் இருக்கிறது. அதனால்தான் இதுவரையான செலவுகளை தாங்கள் ஒருமுறை கணக்கு பிள்ளையை வைத்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கணக்கு வழக்குகளை பார்க்கும் மனோநிலையில் நான் இல்லை. என் எண்ணமெல்லாம் என் தாய் ஆசைப்பட்டபடி அந்த மண்டபத்தை விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என்பதுதான். பணம் தேவைப்படும் போது சொல், என் நகைகளை எல்லாம் கழற்றித் தருகிறேன் என்று உயிருடன் இருக்கும் போது என் தாய் சொன்னார்கள். சொன்னபடியே கொடுத்து விட்டும் அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் என் தாயாரின் நகைகளை அவர்களின் ஞாபகார்த்தமாக வைத்துக் கொள்ளவே நான் விரும்புகிறேன். ஆனால் அதே சமயம் மண்டபத்தை எப்படியாவது முழுவதுமாக கட்டி முடிக்க வேண்டும். ஒரு காரியத்தை, அதுவும் ஒரு நற்காரியத்தை தொடங்கினால் அது நிச்சயம் முடிக்கப்பட வேண்டும். எனக்கு ஒன்று தோன்றுகிறது. சொல்லுங்கள் எசமான். நம் கூரத்தில் இருக்கும் நிலத்தில் ஒரு வேலையோ அல்லது 2 வேலையையோ விற்றுவிட ஏற்பாடு செய்து விடுங்கள். எசமான், பரவாயில்லை, வேறு வழி இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. விற்றுவிட ஏற்பாடு செய்யுங்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், இதில் அவசரம் வேண்டாம் என்று நினைக்கின்றேன். தாங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து வேறு ஏதேனும் வழி புலப்படுகிறதா என்று பாருங்கள். அல்லது கையில் இருக்கும் தொகைக்கு ஏற்ப மண்டபத்தின் வடிவமைப்பில் ஏதேனும் மாற்றங்கள் செய்துவிடலாம். வேண்டாம், கூடாது. எப்படி அந்த மண்டபம் உருவாக வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறதோ அப்படியே அது கட்டி முடிக்கப்பட வேண்டும். கூடுதல் செலவாகும் என்பதற்காக எதையும், எந்த வசதியையும் குறைக்கக்கூடாது. நீங்கள் நிலத்தை விற்க ஏற்பாடு செய்யுங்கள். செலவை பற்றி யோசனை செய்து கொண்டு நேரத்தை வீணாக்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நாளை முதல் மண்டப பணி வெகு விரைவாக நடக்க வேண்டும். சரி எசமான், நான் வருகிறேன். வாருங்கள். ஸ்தபதியாரே, வணங்குகிறேன் எசமான். என்ன பின்கட்டில் இருந்து வருகிறீர்கள்? சின்ன எசமானை. ஓ, கூரேசனை பார்த்து விட்டு வருகிறீர்களா? ஆமாம், புதிய மண்டபத்தை பற்றி சில விஷயங்கள் பேச வேண்டியிருந்தது. அப்படியா? ஆமாம், மண்டப பணிகள் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன? கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்க வேண்டுமே. இருக்க வேண்டும் தான். ஆனால் சில பின்னடைவுகளினால் பணி சற்று தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அது குறித்து பேசத்தான் சின்ன எசமானை பார்த்து பேசிவிட்டு வந்தேன். பின்னடைவா? ஏன்? கட்டிடப்பணி நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது நின்று விட்டதா? நிற்கவில்லை, சற்று மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் திட்டமிட்ட நேரப்படி முடிக்க முடியுமா என்று சற்று சந்தேகமாகத்தான் உள்ளது. சரி, பின்னடைவு என்று ஏதோ சொன்னீர்களே? ஆமாம், நிதி பற்றாக்குறை. மண்டபத்தை திட்டமிட்டபடி கட்டி முடிக்க கூடுதல் தொகை தேவைப்படுகிறது. கூரேசன் இது பற்றி என்ன கூறினான்? ஒரு வேலி அல்லது 2 வேலி நிலத்தை விற்றுவிடும்படி சொல்கிறார். அது அவ்வளவு உச்சிதமாக படவில்லை என்று என்னால் முடிந்தவரை எடுத்து கூறினேன். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிலத்தை விற்று மண்டபத்தை நினைத்தபடி திட்டமிட்ட நேரத்திற்குள் எந்த வசதி குறைவும் இல்லாமல் கட்டி முடித்துவிட வேண்டும் என்று சொல்கிறார். நிலத்தை விற்க வேண்டாம் என்று தாங்கள் தான் சின்ன எசமானுக்கு அறிவுரை கூற வேண்டும். இல்லை ஸ்தபதியாரே, மக்களுக்கு இப்படி ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்பது கூரேசனின் மனதில் உதித்த ஆசை. அது மிகவும் உயர்ந்த சிந்தனை என்பது அவன் அம்மாவின் அபிப்பிராயம் மட்டுமல்ல, என்னுடைய அபிப்பிராயமும் கூட. அதனால் அவன் விருப்பப்படியே அவன் என்ன சொல்கிறானோ அதையே செய்யுங்கள். அப்படி என்றால்
நிலத்தை விற்றுவிடலாம் என்பதுதான் தங்களின் அபிப்பிராயமோ? இதில் என் அபிப்பிராயத்திற்கு இடமே இல்லை. மன்னிக்க வேண்டும். தங்களுக்கு ஒன்றை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவது என் தலையாய கடமையாகும். என்ன அது? 3-4 வருடங்களுக்கு முன்பு தங்களுக்கு இருந்த சொத்து இப்போது பாதிக்கு பாதியாய் குறைந்துவிட்டது என்ற வருத்தமான விஷயத்தை நான் இங்கு சொல்லியே ஆக வேண்டும். இதில் வருத்தப்பட ஒன்றுமே இல்லை. இன்னும் பாதி சொத்து இருக்கிறதல்லவா? அது மகிழ்ச்சியான விஷயம்தானே. கவலையை விடுங்கள். கூரேசன் சொன்னபடி நிலத்தை விற்க ஏற்பாடு செய்யுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி யசமா, நான் ஏற்பாடு செய்கிறேன். தங்களது அபிநய நடனம் பெரியவர்களை வசீகரிப்பது போல் குழந்தைகளையும் ஈர்க்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எல்லாம் ஆச்சாரியாரின் பேரருள், தங்களின் ஆசி. அரையரே, இதை வெறும் முகஸ்துதியாக அடியேன் கூறவில்லை. நேற்றைய தினம் தாங்கள் அபிநயித்து பாடிய திருவாய்மொழி பாசுரமான கண்டேன் கமலமலர் பாதம் என்ற பிரபந்தத்தில் தொண்டே செய்து என்றும் தொழுது என்ற அடிக்கு தாங்கள் செய்த பலவிதமான பொருள்படும் அபிநயம் அடியேனின் புத்திரி அத்துழாயை மிகவும் கவர்ந்துவிட்டது. அகத்திற்கு வந்ததும் அவளும் பலவாறு தங்களைப் போன்றே அபிநயம் செய்து கொண்டிருந்தாள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அந்த அளவு குழந்தைகளையும் வசீகரித்துள்ளது தங்கள் நடனம். பெரிய நம்பிகளே, சாதாரணமாக குழந்தைகளின் மனது விளையாட்டில்தான் குதூகலம் கொள்ளும். தங்களின் மகளோ அடியேனின் அபிநயத்தை ரசித்து ஈடுபட்டால் என்னும் போது அது அரங்கனின் பேரொருட் கருணையே என்று தோன்றுகிறது. அரையரே, மற்றொரு விண்ணப்பம். அது விண்ணப்பம் என்கின்ற பெரிய வார்த்தைகளை மொழியாதீர்கள் நம்பிகளே, ஆணையிடுங்கள். அடியேன் செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அரையரே, தாங்கள் திருவாய்மொழி பாசுரங்களிலும் தொண்டரடி பொடியாழ்வாரின் திருமாலை பாசுரங்களிலும் மிகுந்த ஈடுபாடு உடையவர் என்பது மிகவும் பிரசித்தம். அடியேனுக்கு உள்ள ஆசை என்னவென்றால், இந்த மார்கழியில் ஸ்ரீ ஆண்டாளின் நாச்சியார் திருமொழி தொகுப்பிலிருந்து பல பாசுரங்களுக்கு அபிநயம் செய்தருள வேண்டும். பெரிய நம்பிகளே, தங்களுக்கு பிடித்த பாசுரத்தில் ஒன்றை எமக்கு சொல்லுங்களேன். ஆண்டாளின் பாசுரங்கள் அனைத்துமே தேமதுர தித்திப்பு. அதிலும் பிருந்தாவன கண்ணனை அவள் கொண்டாடும் பல பாசுரங்களில், குறிப்பாக மாலாய் பிறந்த நம்பியை, மாலே செய்யும் மணாளனை, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போதக் கண்டீரே, மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்ற பாசுரத்தில் ஏலா பொய்கள் உரைப்பானே என்ற அடிக்கு அந்த கண்ணனின் பல லீலைகளை அபிநயம் செய்ய பார்ப்போர் மிகவும் பரவசமடைவார்கள். பெரிய நம்பிகளே, அந்த லீலைகள் சிலவற்றை தாங்களே அடியனுக்கு கூறி அருள அடியன் அதை அபிநயம் செய்ய காத்திருக்கிறேன். நல்லது. அரேரே, வெண்ணைக்காக பொய்யுரைத்த லீலைகள் பல உண்டு, மாட்டிக்கொண்டதும் சில உண்டு. அதில் ஒரு சுவையான நிகழ்ச்சியை ஆண்டாளின் திருத்தகப்பனார் பெரியாழ்வார் கூறுவதை கேளுங்கள். ஆயர்பாடியிலே கண்ணன் ஒரு ஆயச்சி வீட்டில் நுழைந்து அந்த ஆயச்சியின் சிறு பெண்ணை வஞ்சகமாக பேசி மயக்கினான். அவள் கையில் இருந்த வளையலை வஞ்சகமாக கழட்டிக் கொண்டான். அப்பொழுது தெருவில் ஒருத்தி நாவற்பழங்களை விற்றுக் கொண்டு வந்தாள். அவளிடம் அந்த வளையலை கொடுத்து அதற்கு ஈடாக நாவற்பழங்களை வாங்கிக் கொண்டான் கண்ணன். அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த ஆய்ச்சியை பார்த்ததும், நான் உன் மகள் வளையலை திருடவில்லை என்று தானாகவே சொல்லி அகப்பட்டுக் கொண்டான். பிறகு கள்ளச்சிரிப்பு சிரிக்கின்றான் ஆயர்பாடி கண்ணன். நல்ல வேடிக்கை இது. தாங்கள் இதுபோல் சில அரிய சேஷ்டங்களை அடியனுக்கு கூறி அருள வேண்டும். அவற்றை அரங்கன் அருள் கொண்டு அபிநயிக்க முயற்சிக்கிறேன். சுவாமி, வணங்குகிறேன் சுவாமி. வாருங்கள். என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் இருவரும் முக்கியமாக உரையாடி கொண்டிருக்கும் பொழுது
இடையூறாக வந்துவிட்டேனோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. தங்களைப் போன்ற மகா பண்டிதர்களின் வரவு எங்களின் உரையாடலால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அதிகம் மகிழ்வூட்டுவதாகும். அடியேனின் பாண்டித்யத்தை தயவு செய்து கொண்டாட வேண்டாம். தங்கள் ஆச்சாரியரின் புலமைக்கு முன்னால் அடியேன் அற்பமானவன் என்பதுதான் அடியேனின் முடிவு. ஆச்சாரியார் மடத்தில் இருக்கும் அடியேன் நாளை ஊருக்கு புறப்படலாம் என்று எண்ணியிருக்கிறேன். ஆகையால் ஆச்சாரியாரை தரிசித்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன். வந்து சில நாட்கள் தானே ஆயிற்று சுவாமி, அதற்குள் புறப்படுவதாக சொல்கிறீர்கள்? என்ன செய்வது? வெகு தூரத்திலிருந்து வந்ததால் இப்பொழுதே புறப்பட்டால் தான் குறிப்பிட்ட நாட்களுக்குள் அடியேனின் இருப்பிடம் செல்ல முடியும். சுவாமி, ஆச்சாரியர் மனத்தின் உள்ளேதான் இருக்கிறார். அடியேன் சென்று அவரிடம் தங்கள் வருகையை தெரிவித்துவிட்டு வருகிறேன். சுவாமி, அமருங்கள். சுவாமி, தாங்கள் ஒரு முறையாவது அடியேனின் அகத்திற்கு வந்து செல்லலாமே. தங்கள் அழைப்பிற்கு மிகவும் நன்றி. ஆனால் தற்போது சந்தர்ப்பப்படுமா என்று தெரியவில்லை. ஏன் சுவாமி? திருவரங்கம் வரை வந்திருக்கும் அடியேன் அருகில் இருக்கும் திரு அன்பில் திருவள்ளரை போன்ற திவ்ய தேசங்களுக்கும் சென்று பெருமாளை சேவித்து திரும்ப வேண்டும் என்று வெகு நாள் விருப்பம். அதனால் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவசியம் தங்கள் அகத்திற்கு வருகிறேன். பரவாயில்லை சுவாமி. ஆனால் அடுத்த முறை வரும்பொழுது இந்த அடியவனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தங்கள் ஆச்சாரியரை என்றும் மறவாமல் இருப்பேன். ஆகவே தாங்களும் அடியனின் ஞாபகத்திலேயே இருப்பீர்கள். வரவேண்டும் சுவாமி. வரவேண்டும், வரவேண்டும். அமருங்கள், அமருங்கள். எழுந்திருக்க வேண்டாம். அடியேனும் அமர்ந்து கொள்கிறேன். அமருங்கள். ஒன்றுமில்லை. நாளை ஊருக்கு புறப்படலாம் என்று இருக்கிறேன். அதற்குள் தங்களை சந்தித்து சில வார்த்தைகள் பேசிவிட்டு செல்லலாமே என்று வந்தேன். என்ன? அதற்குள் ஊருக்கு புறப்பட்டாகிவிட்டதா? அடியேன் தங்களிடம் ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருந்தேனே, அது முடிவடைந்து விட்டதா? தங்களின் சதுஸ்லோகி என்னும் அற்புத படைப்பை சோதித்து தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புதானே? அந்த பணி நிறைவுற்றது சுவாமி. அதற்குள்ளாகவா? ஆனால் அடியேன் ஆச்சரியப்படுவதில் அர்த்தமில்லை. தங்கள் பாண்டித்யம் அளப்பரியது. எனவே சீக்கிரமே மற்ற ஸ்லோக வரிகளையும் தாங்கள் சோதித்து விட்டீர்கள். தாங்கள் மேலும் படித்து பார்த்ததில் வேறேதேனும் பிழைகள் உள்ளனவா சுவாமி? சொல்லுங்கள். அடியேன் அவற்றை ஆலோசித்து பிழைகளை திருத்திக் கொள்கிறேன். அதற்கு அவசியமில்லை யமுனாச்சாரியரே. என் பிழையைத்தான் அடியேன் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆம் சுவாமி, வித்வத் கர்வம் அடியேனின் ஏதோ ஒரு மூலையில் இருந்திருக்க வேண்டும். அது நேற்றோடு தொலைந்து போனது. அவசரத்தில் ஆழ்ந்து படிக்காமல் தங்கள் ஸ்லோகத்தில் பிழை என்று கூறிவிட்டேன். அதற்கு முதற்கண் தாங்கள் இந்த அடியேனை மன்னித்தருள வேண்டும். என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள் பண்டிதரே? தங்கள் வித்தைக்கு நிகரேது, புலமைக்கு அளவேது. தாங்கள் என்ன தெரிவித்தாலும் அடியேனுக்கு உகப்பேதான். இருப்பினும் பிழை ஏதும் இல்லை என்ற முடிவிற்கு தாங்கள் வர காரணம்? அடியேன் அதை அறிந்து கொள்ளலாமா? அவசியம் அதை தங்களிடம் தெரியப்படுத்தி செல்லலாம் என்றுதான் அடியேன் இங்கு வந்தேன். இரண்டாவது ஸ்லோகத்தில் அடியேன் குறிப்பிட்ட பிழையை தகுந்த காரணங்களால் மறுத்து அடியேனுக்கு உணர்த்தியும் அடியேனின் தவறை திருத்தியும் அதன் மூலம் எனக்கு தங்களின் புலமையை புரிய வைத்தது வேறு யாருமல்ல, தங்களின் தெய்வக்கரசு நம்பிதான். அவர் அளித்த விளக்கம் அபாரம், அடியேனுக்கு ஏற்புடையதே. தாங்கள் தாராளமாக சதுஸ்லோகியை உலகுக்கு அளித்தருளலாம். தெய்வக்கரசு நம்பியின் பேரறிவு மெச்சத்தக்கது. சுவாமி, அடியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து ஓர் பணியை அளித்தது உங்கள் பெருந்தன்மையே. அதற்கு அடியேன் கோடானு கோடி நன்றி சொல்ல வேண்டும். என்றாருங்கள் தங்களின் உன்னதமான படைப்பான சதுஸ்லோகி படைப்பு.
முறைப்படி உலகுக்கு அர்ப்பணித்து ஒரு பிரதியை அடியேனுக்கும் அளித்தருள வேண்டும். இப்போது அடியேன் புறப்படுகிறேன் சுவாமி. உத்தரவு அருள வேண்டும். மிக்க சந்தோஷம். சென்று வாருங்கள். பெரிய நம்பி, சுவாமி, தகுந்த முறையில் அவரை வழி அனுப்பி வைத்து விட்டு வா. ஆகட்டும் சுவாமி. வாருங்கள். வருகிறேன் சுவாமி. அரையரே, சுவாமி, அடியேன் அடியேன் அழைத்ததாக தெய்வக்கரசு நம்பியை இங்கு அழைத்து வா. உத்தரவு சுவாமி.